வணக்கம் பாலகேயத்தின் செல்ல குழந்தைகளே. உங்களுக்காக இன்றைக்கி ஒரு புது கதை சொல்ல போகிறேன். ஓகேயா? இந்த கதையோட தலைப்பு என்னென்னா, பிறரை அவமதிக்காதே. பிறரை அவமதிக்காதேன்னா என்னது? அடுத்தவங்கள நம்ம மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது, இல்லை அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறது, இல்லை அவங்கள நக்கலாக நம்ம பார்க்குறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியங்கள் செஞ்சால் அவங்கள அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி மோசமான செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு கதை. ஓகேயா? இந்த கதையோட கதாநாயகன் யார்? நக்கல் நரியார். நக்கல் நரியார்னா நரி இருக்கார்ல, அவர் தான். அவர் காட்டிலேயே அவரை கண்டாலே எல்லா மிருகமும் பயப்படுவாங்க. பெரிய பெரிய யானையிலேருந்து, சிங்கத்துலேருந்து, கரடியிலேருந்து எல்லா மிருகங்களும் இவரை பார்த்தா பயப்படுவாங்க. ஏன்னா இவர் எதையாவது நக்கல் அடித்து எல்லாரையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பார். அவங்களால முடியாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அப்புறம் அவங்கள உன்னால் செய்ய முடியலையே, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருப்பார். சில நேரத்தில் ஏமாந்த பிராணிகள் ஏதாவது அவர்கிட்ட மாட்டிச்சுன்னு வச்சுங்க, வசமாக போட்டு அவங்கள மாட்டி விட்டுருவார். எப்படின்னு கேட்டிங்களா? திடீர்னு என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு முயல் வந்தது. அந்த முயல்கிட்ட, என்ன முயலரே, உங்களுக்கு செய்தி தெரியுமா? நம்ம நான் கண்ணை மூடிட்டு செய்யக்கூடிய நிகழ்வுகளை உங்களால் கண்ணை திறந்துட்டு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாரான். உடனே அந்த முயல் சொல்லுமா, ஓ ரொம்ப ஈஸி தானே, நீங்கள் கண்ணை மூடிட்டு செய்கிறீங்க, நான் கண்ணை திறந்துட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கும் வாயை கொடுத்து. என்ன பண்ணும் அது? அப்போ இது என்ன பண்ணுமா, நரி கண்ணை மூடிட்டு கண்ணில் மண்ணை போடும், கண்ணு மேலே மண்ணை போடும். ஒன்றும் ஆகாதில்ல. அதே நேரத்தில் கண்ணை முயலை பார்த்து, ஓகே நான் செஞ்சிட்டேன்ப்பா, நீ கண்ணை திறந்துட்டு இந்த மண்ணை போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும். அப்போ தான் அந்த முயல், ஆஹா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே, நக்கல் நரியாட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்பட்டு போகும். இப்படி அவர் எல்லாத்தையும் கடுப்படிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தார். யார்? நக்கல் நரியார். இவருக்கு புத்தி புகட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வரும். என்ன ஐடியா வருது? ஒரு நாளைக்கு ஒரு கொக்கு என்ன பண்ணுமா, அந்த கொக்கு அவர்கிட்ட என்ன பண்ணும், நரியார்கிட்ட பார்க்கும். நரியாரை பார்த்த உடனே இந்த நரி சொல்லுமா, நமக்கு நல்ல ஆள் மாட்டிக்கிட்டான், வீணாவானா மாட்டிக்கிட்டான், இவனை எப்படியாவது நம்ம சீக்கிரமாக ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொக்காரே நீங்கள் என்ன அழகாக இருக்கீங்க, என்ன ஹைட்டாக இருக்கீங்க, பட் சேம் டைம் நீங்கள் அந்த நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்களேன், உங்களுக்கு என்ன உங்களை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் தயவுசெய்து என் வீட்டுக்கு விருந்து சாப்பிடுங்க, விருந்து சாப்பிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுமா. அப்படின்னு சொன்ன உடனே அந்த கொக்கு என்ன சொல்லுமா, ஆஹா எவ்வளோ அன்பாக நம்மளை கூப்பிட்றாரு, நம்ம இவருக்காகவாது நம்ம அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த விருந்துக்கு போகும். அங்கே என்ன பண்ணோம், இந்த நரி என்ன பண்ணுமா, ஒரு தட்டில் நிறைய பலகாரங்களை வச்சு, பலகாரங்கள்னால் லிக்விடாக உள்ள பலகாரத்தை வச்சு, அதாவது தண்ணி மாதிரி இருக்கும், ஜூஸு அந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு, கொக்காரே சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுமா. கொக்கு என்ன செய்யும், அதுக்கு மூக்கு நீளமாக இருக்கும், அழகு நீளமாக இருக்கும்ல, அதனால் அதை சாப்பிட முடியாது. அதை பார்த்து நிறைய விழுந்து சிரிக்குமா. இது கூட உன்னால் சாப்பிட முடியல, என்ன மனுஷன் நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பழைய எப்படி சிரிக்குமா. சிரித்த உடனே அப்போ தான் இந்த கொக்குக்கு புரியுமா, தன்னை அவமானப்படுத்துறதுக்கு தான் இந்த நரி இப்படி பிளான் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு சரியான பாடம் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு நாள் உடனே இந்த கொக்கு என்ன சொல்லும், எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க நரியாரே, உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி யாருமே வர முடியாது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, நீங்கள் தயவுசெய்து எனக்காக ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுமா. கூப்பிட்ட உடனே இது ரொம்ப பெருமையாக இந்த நரி, ஓகே அதனால் என்ன, வந்துட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு விருந்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லுமா. சொன்ன உடனே என்ன பண்ணும், இந்த நரி அவங்க முந்தின நாள் சாப்பிடாம அவங்க பசியோடு போய் யார் வீட்டுக்கு போகும், கொக்கு வீட்டுக்கு போகும். கொக்கு என்ன பண்ணும், நல்ல ஒரு பெரிய இதில் பெரிய குடுவையில் நிறைய ஒரு பழரசம் மாதிரி கரைச்சி அதில் வச்சிரும். வந்தவுடனே நரி, சாப்பிட்லாமா, பசி தாங்க முடியல அப்படின்ட்டே வருமா நரி. வந்தவுடனே இந்த கொக்கு சொல்லும்,
சாதாரணமாக நீங்கள் எல்லா வீட்லேயும் எல்லா சாப்பாடும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ருக்கவே முடியாது. பாருங்களேன், இதில் பல வகையான பழங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்காக நான் ஜூஸ் மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா அவ்வளோ தெம்பு, உங்களுக்கு உடல்லாம் பெரிய பலம் வந்துடும், உங்களுக்கு இளமை வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன பண்ணோம், அந்த நாக்கை விட்டு அந்த குடுவைக்குள்ளே அதை குடிக்க ட்ரை பண்ணோம். அது உள்ளே போகாதா, உடனே ஐயோ என்னால் குடிக்க முடியலையே அப்படிங்கம்மா. திருப்பி மூக்கால் அந்த குடுவைக்குள்ளே அதை கொண்டு குடிக்க ட்ரை பண்ணோம். அப்போவும் அதால் முடியாது. ஏன்னா அந்த பாத்திரம் வந்து கூம்பு வடிவத்தில் இருக்கா. நரிக்கோ பயங்கர பசி, அதே நேரத்தில் அதால் குடிக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறப்போ இந்த கொக்கு என்ன செய்யுமா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மூக்கை உள்ளே விட்டு அழகை உள்ளே விட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே நல்லா உறிஞ்சும் அந்த ஜூஸை. என்ன டேஸ்ட்டாக இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு நாள் கூட அமைஞ்சதே இல்லை, சாப்பிடுங்க பசியை போக்குங்க அப்படின்னு சொல்லி நரிகிட்ட சொல்லுமா. நரிக்கு பசி ஒரு பக்கம், எரிச்சல் ஒரு பக்கம், தன்னால் அதை குடிக்க முடியல அப்படிங்கிற கோபம் ஒரு பக்கமாக. பண்ணோடனே நீ என்ன அவமானப்படுத்தணும் தானே என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கொக்குட்ட கோவப்படுமா. உடனே கொக்கு என்ன சொல்லுமா, மன்னிச்சிரு நண்பா, நான் உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக வரல, நீ எப்படி மற்றவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி உனக்கு இங்கே கூப்பிட்டு வந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தினேன், புரியுதா? உன்னை அவமானப்படுத்தணுங்கிறது என்னன்னெலாம் எனக்கு கிடையாது. உனக்காக நிறைய சாப்பாடெலாம் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு பிடிச்ச உணவுகள்லாம் இருக்குது, நீ எது வேணுமோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிக்கு என்ன பண்ணுவோம், நிறைய சாப்பாடெலாம் கொடுப்போம். நரி வந்து அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வயிறு ரொம்பிடும் அதுக்கு. அப்போ என்ன சொல்லும், தேங்க்யூ நண்பா, நான் வந்து உண்மையிலேயே இவ்வளோ நாள் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு எல்லாரையும் கேவலப்படுத்திக்கிட்டு நக்கலாக பேசிகிட்டு இருந்தேன், அதனால் என் பேரே நக்கல் நரியார்னு ஆயிடுச்சு, அதனால் இனிமேல் அந்த மாதிரி நடக்க மாட்டேன், என் தவறை நான் உணர்ந்துட்டேன், அதனால் இனிமேல் எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பேன், யாரையும் வந்து நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், அவமானப்படுத்த மாட்டேன், என்னை மன்னிச்சிரு நண்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நரி என்ன சொல்லும், உன் விருந்துக்கும் உன்னோட அறிவுரைக்கும் என்னை திருத்தினதுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நரி போயிடும். கொக்குக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். ஏன்னா எல்லா மிருகங்கள்கிட்டேருந்தும் எல்லா மிருகங்களையும் இந்த நரிகிட்டேருந்து காப்பாற்றிடுச்சு இல்லையா, அதனால் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா மிருகங்களும் என்ன சொல்லும், காட்டில் கொக்குக்கு ரொம்ப நன்றி சொல்லும். கொக்கு கோவப்படாமல் அந்த நரிக்கு ஒரு பாடம் போட்டுடுச்சு, அதே நேரத்தில் அதோட பசியையும் போக்கிடுச்சு, புரியுதா? இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம அனாவசியமாக யாரையும் நக்கல் அடித்து பேசி அவங்க மனசு புண்படும்படி பேசக்கூடாது, அவங்கள வருத்தப்படும்படி பேசக்கூடாது, அவமரியாதையாக நம்ம பேசக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் அவங்கள மன்னித்து பழையபடி நம்ம நண்பனாக எடுத்துக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும். இப்போ பசி நேரத்தில் சாப்பாடு கொடுத்துல அது மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு அவங்கள நம்ம நண்பனாக ஆக்கிக்கணும். அப்போ தான் அவங்க உண்மையாக திருந்துவாங்க. ஓகேயா? புரியுதா குழந்தைகளே? ஓகே. என்ன இந்த கதை பிடிச்சிருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கதையில் வர்ற மாதிரி எல்லோரும் நடக்கணும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நடப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இதை பார்த்தவொன்னே நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும், யாரையும் அவமரியாதையாக பேசக்கூடாது. ஓகே ஓகே. இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாலகீதத்தின் கவித்தென்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.